ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அண்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டுக்குலயே இருக்கக்கூடிய காமனான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா முதல்ல இதோடைய கவர்னிங் ஆக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் லிமிடெடாக இருக்கட்டும் இல்லை ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கட்டும் ரெண்டுத்தையுமே கவர்ன் பண்ணக்கூடிய சட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ அந்த கம்பெனியோட பேருக்கு பக்கத்தில் லிமிடெட் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இந்த லிமிடெட் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? லிமிடெட் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிடெட் லயபிலிட்டி, அதாவது வரையறுக்கப்பட்ட பொறுப்பு இல்லை வரையறுக்கப்பட்ட கடன் சுமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிமிடெட் லயபிலிட்டி அப்படின்றது ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய சட்ட ரீதியான பாதுகாப்பு. சட்ட ரீதியான பாதுகாப்பு அப்படின்னா எதில இருந்து பாதுகாப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பங்குதாரர் எவ்வளோ அந்த நிறுவனத்தில் முதலீடு செஞ்சு அவருடைய பங்கா வச்சிருக்காரோ அது வரைக்கும் தான் அவருக்கான ரிஸ்கே தவிர அதுக்கு மேல ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு இவர் பொறுப்பாக மாட்டாரு. இவருடைய சொந்த சொத்துக்கள், இவர் ஏதாவது வீடு நிலம் ஏதாவது வச்சுட்டு இருந்தாருன்னா அந்த வீடோ நிலமோ இந்த இழப்புக்கு ஈடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதுதாங்க லிமிடெட் லயபிலிட்டி அப்படின்றது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நிறுவனத்தில் ஏற்படக்கூடிய இழப்புக்கு அந்த ஷேர் ஹோல்டருடைய சொந்த சொத்துக்களை வித்து எதையும் ஈடுகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மீனிங், அதாவது அதோடைய இந்த கம்பெனியோடைய அர்த்தம். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்றது அதோடைய ஷேர்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கிட்ட மட்டுமே இருக்குங்க. அதாவது கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணும் போதே இந்த 3 பேர் தான், இந்த 2 பேர் தான் இதோட ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஷேர்ஸ் அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பிரைவேட்லி ஓன்டு கம்பெனி. ஸோ அதனால தான் இதை வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்றோங்க. அடுத்தது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அதோடைய பேர்லயே இருக்க அர்த்தம் பப்ளிக்லி ஓன்டு கம்பெனி. அதாவது இதோடைய ஷேர்ஸ் அப்படின்றது பொதுமக்கள் யார் வேணாலும் வாங்க முடியும். அதனால இது வந்து பப்ளிக்லி ஓன்டு கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓன்டு பை பப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இது வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர், அதாவது தன்னுடைய பங்குகளை வெளியே இருக்கக்கூடிய தனிநபர்களுக்கு விற்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ஷேர்ஸ் யாரெல்லாம் இதோட ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்களோ அந்த ஷேர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கும். இதே வெளிநபர்கள், அதாவது பப்ளிக்கு இந்த ஷேர்ஸை விற்க முடியாது. இஃப் சப்போஸ் விற்கணும் அப்படின்னா கூட நீங்க வந்து இதுல இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஷேர்ஸை நீங்க வந்து வெளியே இருக்கக்கூடிய வேற யாருக்காவது நீங்க அசைன் பண்ண முடியும். அதுவே பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை யாருக்கு வேணாலும், எந்த ஒரு பப்ளிக்கு வேணாலும் இந்த ஷேர்ஸை நீங்க வந்து ரொம்ப ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சோ இது ரெண்டாவது டிஃபரன்ஸ். மூணாவது டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்றதோடைய பங்குகளை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமா தன்னுடைய கம்பெனியை லிஸ்ட் பண்ணிட்டு அதன் மூலியமா உங்களுடைய ஷேர்ஸை ஜென்ரலா எந்த ஒரு பப்ளிக் வேணாலும் இதை நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும், உங்களுடைய ஷேர்ஸை விநியோகம் செய்ய முடியும். அதன் மூலியமா வரக்கூடிய கம்பெனியை தான் அதன் மூலியமா வரக்கூடிய பணத்தை தான் நீங்க கேபிட்டலா உங்களுடைய கம்பெனியில முதலீடு பண்ணுவீங்க. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனில. அதுவே இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனில உங்களுடைய ஷேர்ஸை வந்து உங்களுடைய கம்பெனியை வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல நீங்க லிஸ்ட் பண்ண முடியாது. ஜெனரல் பப்ளிக்கு உங்களுடைய ஷேர்ஸை வந்து விநியோகம் செய்ய முடியாது. சோ இது மூணாவது டிஃபரன்ஸ். அண்ட் அடுத்து நாலாவது டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ். அதாவது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபார்ம் பண்ணணும்னா இதுல எவ்வளவு ஷேர் ஹோல்டர்ஸ் மினிமம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 ஷேர் ஹோல்டர்ஸ் ஆவது மினிமம் இருக்கணும் இந்த ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபார்ம் பண்றதுக்கு. அதுவே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 பேர் இதுல வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இதுல நீங்க சேர்க்க முடியும். அதுவே ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 7 ஷேர் ஹோல்டர்ஸ் இல்ல 7 மெம்பர்ஸ் ஆவது வேணும். அதே மாதிரி மேக்ஸிமம் லிமிட் அப்படின்றது இதுல எதுவுமே கிடையாதுங்க. எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வேணாலும் இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனில இருக்கு. சோ இது நாலாவது டிஃபரன்ஸ். அஞ்சாவது டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்றது ஆரம்பிக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 2 டைரக்டர்ஸ் ஆவது இந்த கம்பெனில இருக்கணும். அதுவே பப்ளிக் லிமிடெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் 3 டைரக்டர்ஸ் இதுல வந்து டைரக்டர்ஷிப் எடுத்துருக்கணும். சோ இது அஞ்சாவது டிஃபரன்ஸ். அடுத்து ஆறாவது டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல். அதாவது ஒரு கம்பெனி அப்படின்னு ஆரம்பிக்கணும்னா இதுக்கு முதலீடு அப்படின்றது தேவை இல்லைங்களா? சோ ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 லட்சம் ரூபாயாவது இருக்கணுங்க. அதுவே ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோட மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாயாவது மினிமம் இருக்கணும். சோ இதுதாங்க இதோட கேபிட்டலோட ஸ்ட்ரக்சர். அண்ட் அடுத்தது வந்து ஏழாவது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய பெயர்.
ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்றதுடைய பெயர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு பார்ட் இருக்கணுங்க. அதாவது முதல் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் ப்ரிஃபிக்ஸ், ஒரு கம்பெனிக்கு இருக்கக்கூடிய அந்த யூனிக்கான ஒரு கம்பெனியோட பேர். அடுத்தது ரெண்டாவது பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன சர்வீஸ் பண்றீங்களோ அந்த சர்வீஸை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். அண்ட் கடைசியா இது எதுல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு முடியுங்க. ஸோ இது வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட பெயர். அதுவே ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்றதுடைய பெயர் எப்படி முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிமிடெட் கம்பெனி அப்படின்னு முடியுங்க. ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்துல இருக்கக்கூடிய பெயர்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் கம்பெனியுமே ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் ROCல தான் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டி இருக்கும். ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான நேம் அப்ரூவல் வாங்க வேண்டி இருக்கும். இதுல இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு டிஜிட்டல் சிக்னேச்சர், டின் நம்பர் இதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த கம்பெனிக்கான மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணி இதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸோட சப்மிட் பண்ணும்போது ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் நம்மளுக்கு இந்த கம்பெனியை வந்து இன்கார்பரேட் பண்ணி இந்த கம்பெனிக்கான இன்கார்பரேஷன் சர்டிபிகேட்டும் இந்த கம்பெனிக்கான பேன் நம்பரும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கான ரொம்ப சுருக்கம்.